ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வியர் கிச்சன். இன்றைக்கி ஒரு ரேண்டமான vlog தான். ஷாப்பிங் வீடியோவும் இருக்குது. டிமார்ட் ஷாப்பிங் தான் போயிருந்தோம். என்னென்ன வாங்கினேன்னு வீடியோ கடைசியில் காட்டுறேன். அதுக்கப்புறமா பேக்கிங்கும் பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஃபஸ்ட் டைமாக பிஸ்கெட்ஸ் பேக் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருந்தேன். நல்லாவே வந்திருந்தது. இது பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்த்தியாக கோதுமை மாவு அதுக்கப்புறமா ராகி மாவு வச்சு குக்கீஸ் ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் நல்லாவே வந்திருந்தது. சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. இனிமேல் அப்பப்போ ட்ரை பண்ணிகிட்டே இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த கரெக்டாக அந்த க்ரன்ச்சினஸும் வரும்னு நினைக்கிறேன். அன்றைக்கி நாங்கள் செஞ்சது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே க்ரன்ச்சியாக இருந்தது, உள்ளே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. இன்னுமே ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வச்சுருந்தோன்னே அந்த உள்ளியும் நல்லா க்ரன்ச்சியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த நம்ம கோதுமை மாவில் செஞ்சதால் கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்காவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கும் அதை செய்கிற பக்குவமும் தெரியும். சரி, ஃபஸ்ட் டைம்ன்றதால எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டேன். நிறைய பிஸ்கெட்ஸும் வந்திருந்தது. கொஞ்சம் குவான்டிட்டி தான் போட்டு செஞ்சுருந்தோம். அதுவே பார்த்திங்கன்னா நிறைய பிஸ்கெட்ஸ் வந்திருந்தது. எல்லாமே ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டேன். யாருக்கு வேணுமோ சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு. நம்ம வீட்டில் சின்ன குழந்தைங்களாம் இருக்காங்கன்னா இது மாதிரி செஞ்சு கொடுத்து சாப்பிட வச்சிங்கன்னா இன்னுமே நல்லாவே இருக்கும், வெளியே பிஸ்கெட்ஸ் வாங்கி சாப்பிட்றத விட. இது பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஹஸ்பண்டு இந்த ஹீட்டர் தான் வாங்கிட்டு வந்திருந்தார். பாத்ரூமில் இருக்கிறது ரிப்பேர் ஆகிடுச்சு. ரொம்ப வருஷமாக ஓடிட்டு இருந்தது அந்த ஹீட்டர். அது ரீசெண்டாக தான் ரிப்பேர் ஆகிருந்தது. சரி, புதுசாக ஒன்று வாங்கிடலான்னு சொல்லிட்டு அன்றைக்கி வாங்கிட்டு வந்திருந்தார். வீட்டாண்ட இருக்கிற கடையில் தான் வாங்கிட்டு வந்திருந்தார். இது பார்த்திங்கன்னா கிராம்ப்டன் அந்த கம்பெனியோட தான். சின்ன சைஸ் 3 லிட்டர்ஸான ஒரு ஹீட்டர் தான் வாங்கியிருந்தோம். பசங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு காலையில் 5 o'clock எல்லாம் அவங்க ரெடி ஆகணும். அந்த டைமுக்கு நமக்கு ஹீட்ரு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த வெதருக்கு நம்மளுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு தான் சீக்கிரமாகவே வாங்கிட்டு வந்தார். அதுவுமே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டாண்ட இருக்கிற தெரிஞ்ச கடையில் தான் வாங்கினோம். எப்போவுமே அங்கே தான் வாங்குறது. ஹீட்டர் அதுக்கப்புறமா ஸ்டெபிளைசர் அதெல்லாம் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாமே அந்த கடையிலேருந்து தான் வாங்குவோம். நம்மளுக்கு ஆன்லைனை விட அவங்க கம்மியாகவே தராங்க. ஆனால் நம்ம ஆன்லைன்லேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இவங்க கொஞ்சம் கம்மி ரேட்லேயே தந்திருக்காங்க. அதுக்கப்புறமா எக்ஸாஸ்ட் ஃபேனும் வாங்கியிருந்தோம் பாத்ரூமில் வைக்கிறதுக்காக. ஃபேனும் பார்த்திங்கன்னா பாத்ரூமில் இருந்தது ரிப்பேர் ஆகிடுச்சு. வாஷிங் மிஷினும் பார்த்திங்கன்னா ரிப்பேர் ஆகிருக்கு. அது ஸ்பின் ஒர்க் ஆகவே இல்லை. அதை தான் பார்த்துட்டு இருந்தார். இவர் பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணியோட அண்ணா தான். அவர் தான் எல்லாமே எங்களுக்கு எலக்ட்ரிக்கல்ஸ் அதுக்கப்புறமா ப்ளம்பிங் எல்லாமே பண்ணுறது. அவர் தான் அன்றைக்கி பார்த்துட்டு இருந்தார். வாஷிங் மிஷினும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்பின் ரிப்பேர் ஆனதுனால கொஞ்சம் மாற்ற வேண்டியதாக இருக்குது. மோட்டர் போயிருக்கேன். அது மாற்றுறதுக்கு நம்மளுக்கு அதிகமாக ரேட் ஆகும். அதுக்கு புதுசாகவே வாங்கிடலாம். எனக்கு இருக்கிறது பார்த்திங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக் தான் இருந்தது. இப்போ ஒரு ரசம் தான் அன்றைக்கி வைக்க போகிறேன். ரசம் தலைக்கறி அதுதான் செஞ்சுருந்தேன். ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் மிளகு, சீரகம், பூண்டு அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 தக்காளியும் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சிக்கலாம். இதில் பச்சை மிளகா சேர்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். புளியும் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடையில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். ஒரு பேன் வச்சுட்டு அதில் இந்த நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் எல்லாமே சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாவும் கிள்ளி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட் அதையும் சேர்த்துக்கலாம். மிளகு, சீரகம் அதெல்லாம் போட்டு மிக்சியில் அரைச்சோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே கொஞ்ச நேரம் வறுத்துக்கலாம். எல்லாமே பச்சையாக தான் போட்டிருக்கோம். அதுக்காக கொஞ்ச நேரம் வறுத்திங்கன்னா நல்லா அந்த ஃப்ளேவரும் நல்லாவே இருக்கும். அதுக்கு அடுத்தது கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா பெருங்காயத்தூளும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு இதில் நம்ம புளியை கரைச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணியும் இதிலே சேர்த்துக்கலாம். இந்த மிக்ஸி ஜார்லேயும் இஞ்சி இருந்ததுன்னா அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். என்கிட்ட இஞ்சி இல்லை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் இருந்தது. அதே நான் கொஞ்சமாக இந்த ஆயிலில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு அந்த பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம
இந்த கேப்பில் வந்து நம்ம புளி வந்து ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து கரைச்சி தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை தான் கரைச்சி வச்சுருந்தேன். அந்த தண்ணியும் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். அதுக்கு அடுத்தது வந்து கொஞ்சம் ப்ளெயினான வாட்டர் தான் சேர்த்துக்க போகிறேன். அப்போ தான் பேலன்ஸ் ஆகும். ஃபுல்லாகவே புளி தண்ணி ஊற்றினோன்னா கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். கல்லுப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் கொடுத்துட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இப்போவே வந்து புளி வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த புளிப்பு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கு அடுத்தது லாஸ்ட்டில் கார்னிஷ்காக வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி தான் சேர்த்துருக்கேன். இது வந்து ரொம்ப கொதிக்க வேண்டாம். ஜஸ்ட் வந்து அந்த பபிள்ஸ் வந்தாலே போதும். ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். நான் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் கொஞ்சமாக வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் மட்டும் சேர்த்துக்கிறேன். அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அப்படியே வந்து சூப்பராக வந்து நம்மளுக்கு ரசமும் ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி வந்து எங்கள் அத்தை வந்து இப்படி தான் செய்வாங்க. நானும் பார்த்திங்கன்னா அது மாதிரி தான் நான் கற்றுக்கிட்டேன். நல்லாவே இருக்கும். இந்த ஸ்டைல்லையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க ரசம் எல்லாமே. அதுக்கு அடுத்தது தலைக்கறி, அன்றைக்கி வந்து தலைக்கறியும் எடுத்துன்னு வந்திருந்தாரோ அதையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இனிமேல் வந்து ஃபிஷ்ஷும் வந்து க்ளீன் பண்ணி வச்சிடணும். ஹஸ்பண்ட் வந்து அந்த எலக்ட்ரிக்கல் வேலை தான் பார்த்துட்டு இருந்தார். ஹஸ்பண்டும் அந்த அண்ணாவும் அவங்க அந்த வேலை பார்க்குறதுக்குள்ளே நாம் வந்து லஞ்சு செஞ்சு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் ஃபிஷ்ஷும் பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மசாலா பூசி வச்சுட்டேன். மசாலா ஒன்றுமே இல்லைங்கன்னா நான் பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், காஷ்மீர் மிளகாய்த்தூள், அதுக்கப்புறமா உப்பு, மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாமே சேர்த்து வச்சுருவேன். அன்றைக்கி புளி கரைச்சிருந்தேன் இல்லைங்களா, அந்த தண்ணியும் கொஞ்சமாக வந்து அதில் சேர்த்துருக்கேன் ஃபிஷ் ஃப்ரைக்கு. அந்த மசாலா கூட வந்து அந்த புளி தண்ணியும் லைட்டாக கரைச்சி ஊற்றுனீங்கன்னா அந்த டேஸ்ட்டும் வந்து நல்லாவே இருக்கும். ஃபிஷ் ஃப்ரை வந்து சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். அன்றைக்கி வந்து ஃபிஷ் ஃப்ரையும் ஒரு சைடு ரெடி ஆகிட்டு இருக்குது. அவங்க வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே வந்து நான் லஞ்சு எல்லாமே முடிச்சிடலான்னு சொல்லிட்டு கடகடன்னு செஞ்சுட்டு இருந்தேன். தலைக்கறியும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்து வந்திருக்கு, நல்லாவே ரெடியாகி வந்திருக்கு. அன்றைக்கி பார்த்திங்கன்னா ரசம், தலைக்கறி இது எல்லாமே. இன்னுமே வந்து ஃபிஷ் ஃப்ரையும் செஞ்சுருந்தேன். வஞ்சிரம் ஃபிஷ் தான் வாங்கிட்டு வந்திருந்தாரு. இது கொஞ்சம் சின்ன வஞ்சிரம் தான், நல்ல சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது. அன்றைக்கி ட்ரில்லிங் எல்லாம் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே டஸ்ட்டு விழுந்துருந்தது. ஹால் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ப்ளக் பாயிண்ட் வந்து அட்டாச் பண்ணியிருந்தார். வாஷிங் மிஷின் பார்த்திங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அது ஒரு எனக்கு ரொம்பவும் டிசப்பாயிண்ட்டு. எனக்கு ஸ்பின் இருந்தால் தான் வந்து எனக்கு காய வைக்கிறதுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். ஃபுல்லாகவே டஸ்ட்டு விழுந்திருக்கு. எல்லாமே க்ளீன் பண்ணிடலாம் சொல்லிட்டு அன்றைக்கி ஈவினிங்கே எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன் ஓரளவுக்கு. அன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஹெல்ப்புக்கு யாருமே இல்லை. பசங்களுக்கும் பார்த்திங்கன்னா எக்ஸாம் நடக்குது, அதனால வந்து அவங்களாலையும் ஹெல்ப் பண்ண முடியல. அதனால் நானே செஞ்சுட்டேன். அன்றைக்கி நைட் வந்து பாப்பா வந்து மெஹந்தி போடுறேம்மா வான்னு சொன்னால், சரி போடுமா, எப்போ வந்து அவள் கேட்டாலும் வந்து நான் போடுன்னு தான் சொல்லுவேன். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா அவளும் வந்து கற்றுக்கணும்னு சொல்லிட்டு என்கிட்ட தான் அவள் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கா. எனக்கு அப்பப்போ வெய்யுமா, உனக்கும் ப்ராக்டிஸ் ஆகும் அப்படின்னு தான் சொல்லுவேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் நல்லாவே வச்சுருந்தேன், டிசைனும் நல்லாவே வந்துருந்தது. அந்த ப்ராக்டிஸ் வந்து அப்பப்போ செஞ்சுட்டே இருந்தால் வந்துடும். நிறைய பேர் நல்லா சூப்பராக வைப்பாங்க. இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். அதுக்காக தான் சொல்லுவேன் பாப்பாவுக்கும் அப்பப்போ வந்து எனக்கு வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கி நல்லாவே சூப்பராக வச்சுருந்தேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து தேர்ட் டைமாக தான் வைக்கிறேன். இந்த இம்ப்ரூவ்மெண்ட் போதும்னு நினைக்கிறேன், சீக்கிரமாகவே கற்றுப்பான்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஸ்கை ஒன் அங்கே போகலான்னு சொல்லிட்டு தான் போனோம். ஃபஸ்ட்டு வந்து ஜூடியோ இருந்தது போகிற வழியிலே. சரி அங்கே போய் ட்ரெஸ்ஸஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தா ஒன்றுமே எனக்கு செட் ஆகலை. அங்கேருந்து பக்கத்துலேயே வந்து ஸ்கை ஒன் இருந்தது. இதுக்கு முன்னாடியெல்லாம் ஸ்கை வாக்குன்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து மேக்ஸுக்கு தான் போயிருந்தோம். ரொம்ப நாள் கழித்து மேக்ஸில் பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே ஸ்கை ஒனில் மேக்ஸ் கடை இருந்தது, அங்கே போயிருந்தோம். எல்லா கலெக்ஷனுமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. அதுவும் பார்த்திங்கன்னா ரேட்டும் எனக்கு கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் தெரிஞ்சது மற்ற கடைங்களை விட. டாப்ஸ், அதுக்கப்புறமா செட்டு, சுடிதார் செட் எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மியிலே இருந்தது. நான் பார்த்திங்கன்னா ஒரு சுடிதாரும் வாங்கியிருந்தேன். இந்த மந்தில் வந்து எனக்கு பர்த்டே வருது, அதுக்காக தான். டிமார்ட்டுக்கும் போயிருந்தோம். அங்கேயே வந்து ஸ்கை ஒன்லேயே டிமார்ட்டும் இருக்குது.
இருந்தது கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே. அங்கே போயிட்டு என்னென்ன வாங்கினேன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பர்ஃபி பேக்கெட் தான் ஒன்று வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 30 ரூபா கிட்ட கம்மியாகுது அந்த பேக்கெட்டுக்கு. இதுக்கு முன்னாடியெல்லாம் பை ஒன் கெட் ஒன் கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி அது மாதிரி தான் இருக்குதுன்னு பார்த்தா 30 ருபீஸ் கம்மி பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். இது ஒரு ட்ரிம்மரும் வாங்கியிருந்தேன். பையனுக்கு வந்து ட்ரிம்மர் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. அதுக்காக வந்து புதுசாக ஒன்று வாங்கிடலாம், சரி டிமார்ட்டில் நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு தான் அங்கே வாங்கினேன். பார்க்கணும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது, நல்ல வெயிட்டாகவே இருந்தது. அதுக்கப்புறமா 4 பிளேடும் கொடுத்துட்றாங்க, சார்ஜிங் வயரும் வந்துடுது. இதோட ரேட் வந்து 359 போட்டிருக்காங்க. அடுத்தது வந்து ஒரு பட்ஸ் தான் வாங்கியிருந்தேன். எப்போவாவது தான் இது எல்லாமே யூஸ் பண்ணுவேன், அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். யாருக்காவது ஒரு மாதிரி இருக்குன்னா அதுக்காக தான் யூஸ் பண்ணுறது. அதிகமாக இந்த பட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இதுவும் பார்த்திங்கன்னா கம்மி ரேட்லேயே இருந்தது, 50%ன்னு நினைக்கிற ஆஃபரில் இருந்தது. அதுக்கு அடுத்தது இந்த ப்ரௌனி கேக்கு ரீசெண்டாக வந்து எனக்கும் நல்லா பிடிச்சிருந்தது இந்த கேக்கு வந்து. இதோட ரேட் வந்து 45 ருபீஸ் அவ்வளோதான் நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது டீ தூள். சரி அங்கே போனாவே வந்து கொஞ்சம் டீ தூள் கம்மி ரேட்லேயே இருக்கும். ஒரு 45 ருபீஸ் கிட்ட வந்து இந்த பேக் கம்மியில் இருந்தது. அரை கிலோ வந்து நம்மளுக்கு எம்ஆர்பிலேருந்து 45 ருபீஸ் கம்மி பண்ணுறாங்க. அதுக்காக வந்து ஒரு டீ தூளும் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து கண்ணன் தேவன் டீ, அந்த டீ தூள் தான் வாங்கியிருந்தேன். அடுத்தது இந்த பிளேட் ஒன்று வாங்கியிருந்தேன், மூடி வைக்கிறதுக்கு. ஏதாவது நம்ம வந்து மூடி வைக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிளேட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். அதுக்காக தான் இந்த பிளேட்டும் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த பிளேட்டோட ரேட்டு பார்த்திங்கன்னா 65 ருபீஸ். இது எம்ஆர்பி 72 என்னவோ போட்டிருந்தாங்க. 65 ருபீஸ்க்கு இந்த பிளேட்டு தான் வாங்கினேன். கொஞ்சம் பெரிய சைஸ் தான். ஏதாவது நம்ம சாதம் வடிக்கிறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பிளேட்ஸ் கூட. அதுக்கு அடுத்தது இந்த மைக்ரோ ஃபைபர் டவல் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். இது கொஞ்சம் புதுசாக இருந்தது, பார்க்குறதுக்கும் நல்லாவே இருந்தது. அந்த சைடில் வந்து ஃபினிஷிங் எல்லாமே நல்லா கொடுத்துருந்தாங்க. இன்னொரு டவல் வாங்கலான்னு தான் ஃபஸ்ட்டு அதை வாங்கிட்டு வந்திருந்தேன். அது பார்த்திங்கன்னா அதுவே வந்து 49 ருபீஸ் அது மாதிரி வருது. இன்னும் 10 ரூபா போட்டால் இந்த டவல் நல்லாவே இருந்தது. கொஞ்சம் பெரிய சைஸாகவும் இருக்குது. நம்ம கையெல்லாம் கிச்சனில் கை துடைக்கிறதுக்கு அதுக்கு எல்லாமே நல்லா யூஸ் ஆகும் இந்த மாதிரி டவல்னால். அதுக்காக தான் இந்த டவல் வாங்கியிருந்தேன். அந்த சைடில் பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த மடித்து தைச்சிருக்காங்க, சூப்பராக இருந்தது, நல்லா சாஃப்டாகவே இருந்தது. இதோட ரேட் வந்து 59 ருபீஸ் நினைக்கிறேன். இன்னுமே நிறைய வாங்க வேண்டியது இருந்தது டிமார்ட்டில். நாங்கள் அன்றைக்கி போனது பார்த்திங்கன்னா சண்டே டைமில் தான் போயிருந்தோம். அது ரஷ்ஷும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருந்தது. அதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லாங்கு, அங்கேருந்து எடுத்துன்னு வரவும் முடியாதுன்னு சொல்லிட்டு இதை கிடைச்சது மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த பாக்ஸ், இந்த கண்டெய்னர் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய கண்டெய்னர் தான். இதுக்கு முன்னாடியும் 2 வாங்கியிருந்தேன். சரி இன்னொன்றும் வாங்கிட்டு வந்திருந்தேன். அன்றைக்கி கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாகவே இருந்தது, அதனால வந்து இந்த பாக்ஸும் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். இது பார்த்திங்கன்னா 179 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். இந்த கொஞ்சம் பெரிய சைஸ் தான், நம்ம ஏதாவது ஸ்டோர் பண்ணுறதுக்கு நல்லாவே யூஸ் ஆகும். நான் பார்த்திங்கன்னா ஒன்றில் வந்து பாப்பாவோட பரதநாட்டியம் செட்டு, அதுக்கப்புறமா ட்ரெஸ் எல்லாம் இருந்தது, அதெல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டிருந்தேன். இன்னொரு பாக்ஸில் வந்து நம்ம பூஜை ஐட்டம்ஸு, விளக்கு அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து இன்னொரு பாக்ஸில் வச்சுருந்தேன். நல்லாவே இது மாதிரி நம்ம வச்சோன்னா டஸ்ட்டு விழாமல் அப்படியே இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பாக்ஸஸ் தான் வாங்குகிறேன். ஸ்டோர் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு நல்லாவே யூஸ் ஆகுது. ரேட்டும் பார்த்திங்கன்னா இந்த ரேட்டுக்கு ஓகே தான். நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் பாக்ஸ் தான் இது. இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ், அதுக்கப்புறமா வந்து கிளாஸ் ஜார்ஸு, அதெல்லாமே வந்து டிமார்ட்டில் கொஞ்சம் கம்மி ரேட்டில் தான் இருக்கும். அங்கே போனோன்னா கண்டிப்பாக அதெல்லாமே பார்த்து வாங்கிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இன்னொரு பாக்ஸும் வாங்கலான்னு போயிருந்தேன். அன்றைக்கி ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. இந்த ட்ரிம்மரை நல்லாவே ஃபுல் பேக்கில் தான் இருந்தது செட்டு. பார்த்திங்கன்னா வெளியே பாக்ஸ் பார்த்திங்கன்னா லைட் வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருந்தது, எப்படி இருக்குமோன்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் இந்த பிளேடு வைக்கிறது வந்து நல்லாவே, இந்த மிஷின் பார்த்திங்கன்னா நல்ல வெயிட்டாகவே இருந்தது. அது கூடவே ஒரு 4 பிளேட்ஸும் கொடுத்துருக்காங்க, ஒரு சார்ஜிங் கேபிளும் கொடுத்துருக்காங்க. கூடவே ஒரு குட்டி பாட்டிலில் என்னவோ கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு எனக்கு தெரில, அவங்களுக்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் நெக்ஸ்ட் வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் மேக்ஸில் என்னென்ன ட்ரெஸ்ஸஸ் வாங்கினேன்னு அந்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.